எனக்கு பிஜேபிங்கிறாங்க. பிஜேபி நாங்கள் என்ன கூட்டணி வச்சா அங்கே அடிமையா? விருப்பப்பட்டா கூட்டணி வைக்கிறோம், விருப்பமில்லை கூட்டணி இல்லை. நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சோமா? இல்லை இல்லை. ஆக ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வருகின்ற பொழுது நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறோம். அதிமுக கட்சியில் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்களோ அவரெல்லாம் இப்போ திமுக தலைமையில் போய் அங்கே வைத்து கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணியில் யாரெல்லாம் அங்கே வைத்து தேர்தலில் போட்டிட்டாங்களோ அவரெல்லாம் அதிமுக இருக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறி மாறி கூட்டணி அமைப்பது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நாம மட்டும் கூட்டணி வச்சா மதவாத கட்சியில் கூட்டணி வச்சுட்டோம். இதை தவிர்த்து வேற என்ன பேச முடியும்? நீங்க பாருங்க, இந்த படம் பாருங்க. யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க? யாரோட கூட்டணிங்க பாருங்க. இது எல்லாமே மறைஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த போட்டோ சிக்கிச்சு, அதனால காட்டுறேன். திரு கருணாநிதி, மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள், திரு முரசொலிமாறன் ஏதோ மைக்கு சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி காக்கா பிடிக்கிறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் காக்கா பிடிச்சி நீங்க ஆட்சி செய்த திமுக எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே, 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்களா இல்லையா? அந்த கூட்டணியில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் முரசொலிமாறன் அவர்கள் இருந்தாரா இல்லையா? மீண்டும் 2001 சட்டமன்ற பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்கல்ல? அப்பெல்லாம் மதவாத கட்சி தெரியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அரசியல் நாடகம் தமிழகத்தில் எடுபடாது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. நீங்க எத்தனை பொய்களை மாற்றி மாற்றி பேசினாலும் உண்மையாகாது.